ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, கூடுமானால் இதை செய்துவார், நன்மைகள் வரும்னு தீர்க்கமாக என் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வரணும்னு ஆசைப்படுறோம், ஆசீர்வாதத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற கூடுமானால் இதை செய்து பாரு அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்து பார்க்கணும் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தான் கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை, கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே வசனத்தை நன்றாய் கவனித்தீர்களா? கூடுமானால் உங்களால் மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மனுஷரோடு கூட சமாதானமாக இருக்கணும் என்பதை பரலோகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் சில மனிதர்களோடு கூட நம்மளை சமாதானமாக இருக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் போராடிக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். அப்படி போராடிக்கிட்டே இருக்குன்னா அந்த மனுஷன்ட்ட போய் போராடாதீங்க. அந்த மனுஷன்ட்ட போய் போராடி உங்கள் சமாதானத்தை என்ன செய்திருவீங்க? இழந்துருவீங்க. எனவே தான் சில மனுஷன்ட்ட உங்கள் ஆவியும் அவங்க ஆவி ஒத்து போகலைன்னா கொஞ்சம் விலகி இருந்து பாருங்க, நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக என்ன செய்யுங்கள்? இருங்கள். அப்படின்னா சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சமாதானத்தை எப்படி காத்து கொள்வதுண்டா, உங்கள் வாயின் வார்த்தையை வைத்து தான் சமாதானத்தை என்ன செய்ய முடியும்? காத்து கொள்ள முடியும். சில மனிதர்கள் உடனே பதட்டமாக சில வார்த்தைகளை பேசி விடுவார்கள். சில வார்த்தையை பேசுகிறது நிமித்தம்தான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகளை இழந்திருக்கிறோம், எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம், எத்தனையோ மேன்மைகளை இழந்திருக்கிறோம். நமக்கு வைத்த ஆசீர்வாதத்தை கூட வாயின் வார்த்தையில் தான் இழந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய உயர்வும் தாழ்வும் அவனுடைய வாயில் தான் இருக்கிறது, அவனுடைய வாயின் வார்த்தைகள் தான் என்ன செய்கிறது? இருக்கிறது என்பதை தான் கர்த்தர் உணர்த்தி பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய குடும்பத்தில் கூடுமான மட்டும் சமாதானமாக இருக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்கள் சொந்த பந்தத்தில் கூடுமான மட்டும் சமாதானமாக இருக்க நீங்கள் என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிற திருச்சபையில் எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்கணும். ஏனென்றால் சபை என்பது ஒரே சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்தில் வெவ்வேறான அவயங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு அவயங்கள் ஒவ்வொரு வேலைகள் செய்யலாம். ஆனால் எல்லாத்துக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கிறது போல நாமும் சபையில் ஐக்கியமாக இருக்க வேண்டும், சபையில் ஒருமனப்பட வேண்டும், குடும்பத்தில் ஒருமனப்படணும், வேலை செய்கிற இடத்துல ஒருமனப்படணும். இப்படி நீங்கள் செய்து பாருங்க, நன்மைகள் வரும்னு என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். நன்மைகள் வருவதற்கு கூடுமான மட்டும் நீங்கள் சமாதானமாக இருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் சமாதானமாக இருக்க உங்களை காத்துக்கொள்ளுங்க. நன்மைகள் அதில் தான் இருக்கிறது என்பதை ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உங்களுடைய பிள்ளைகளும் கூடுமான மட்டும் ஆண்டவரே சமாதானமாக இருக்க தேவன் கிருபை தருவீராக. அதில் தான் நன்மைகள் இருக்கிறது, அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது, அதில் தான் உயர்வு இருக்கிறது என்பதை உங்களுடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தையின்படியே நடத்தும், இந்த வார்த்தையின்படியே வாழ உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.